இன்று 5/7/2026 பராபவ வருடம் ஆனி 21 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை பஞ்சமி திதி காலை 10:56 மணி வரை. அதன்பின் சஷ்டி திதி சதயம் நட்சத்திரம் மதியம் 1:10 மணி வரை. அதன்பின் புரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 4:30 மணி வரை. ஸ்தூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் கடகம். பொது முகூர்த்த நாள். சூரிய உதயம் காலை 5:58 மணி. அஸ்தமனம் மாலை 6:34 மணி. சந்திர உதயம் இரவு 10:39 மணி. அஸ்தமனம் காலை 10:11 மணி. மேஷராசி அன்பர்களே, விருப்பம் நிறைவேறும் நாள். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உழைப்பாளர் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீர். இழுபறி வேலை முடியும். வெளியூர் பயணம் லாபம் தரும். ரிஷபராசி என்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். லாபம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எண்ணம் நிறைவேறும். வெளியூர் பயணம் லாபம் தரும். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். சிறு வியாபாரிகளுக்கு முதலீட்டிற்கேற்ற லாபம் கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, நினைப்பது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வருமானம் அதிகரிக்கும். நிர்வாக ஆதரவு கிடைக்கும். கவனமாக செயல்படுவீர். செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். கோயிலுக்கு செல்வீர். கடகராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நேற்றைய பிரச்சனை முடியும். பண வரவு நெருக்கடி நீங்கும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும். புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டமம் தொடர்வதால் வழக்கமான வேலைகளிலும் நிதானம் அவசியம். சிம்மராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். அமைதியாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். மனம் தெளிவாகும். உங்கள் வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர். குடும்பத்தில் இருந்த குழப்பம் மறையும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை விலகும். வேலைகளில் முன்னேற்றம் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். வியாபாரத்தில் போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லை விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். இழுபறி வேலை நடக்கும். மறைமுக தொல்லை தந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவர். அந்நியரால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். துளாராசி என்பர்களே, நெருக்கடி நீங்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். குடும்பத்தில் தோன்றிய குழப்பம் விலகும். நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். வழிபாட்டால் மனம் தெளிவடையும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். சேமிப்பு உயரும். விருச்சிக ராசி என்பர்களே, விருப்பம் நிறைவேறும் நாள். தாய் வழி உறவினரால் லாபம் தோன்றும். எதிர்பார்த்த பணம் வரும். உழைப்பு அதிகரிக்கும். முயற்சியில் கூடுதல் கவனம் தேவை. வரவு செலவில் நிதானம் தேவை. தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். திறமை வெளிப்படும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். உங்களிடம் உதவி கேட்டு வருவோருக்கு உதவி செய்வீர்கள். முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பின் விளைவுகளை நினைத்து பார்த்து செயல்படுவீர். வரவு அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, வரவு அதிகரிக்கும் நாள். வேலையில் சங்கடம் உண்டானாலும் கடும் முயற்சியால் வெற்றி அடைவீர். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் வெற்றி காண்பீர். எண்ணம் நிறைவேறும்.
இழுபறி வேலைகளை நடத்தி முடிப்பீர். வருமானம் திருப்தி தரும். கும்பராசி அன்பர்களே, தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் வேலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். நெருக்கடிக்கு ஆளாவீர். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த வருவாய் வரும். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மீனராசி என்பர்களே, விரய சந்திரனால் செலவு அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். மனச்சுமை விலகும். அலைச்சல் அதிகரிக்கும். யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாவீர். உழைப்பு அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். தெய்வ வழிபாடு நன்மை தரும்.